நடிகரான நெப்போலியன் அவர்களினுடைய மகனுக்கு இரண்டாவது திருமணம் ஏன் அப்படின்றத பற்றி இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு தயாரிப்பாளர் உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்னு உடைத்திருக்கிறார். நடிப்பு, அரசியல் என புகழின் உச்சத்தில் இருந்த நெப்போலியன் அவருக்கு மூத்த மகன் தனுஷின் சிகிச்சைக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் செட்டில் ஆகிறார். சமீபத்தில் இவருடைய மூத்த மகனின் திருமணம் ஜப்பானில் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பல நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. இந்த நிலையில் இருவருக்கும் தற்போது அமெரிக்காவில் அமெரிக்க முறைப்படி திருமணம் நடந்திருக்கு. அமெரிக்காவில் தனுஷுக்கு மீண்டும் திருமணம் நடந்த காரணங்களை உடைத்து பேசியிருக்காரு பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நெப்போலியன் அவர்கள் நடிகர், பிஸ்னஸ்மேன் பல உயரங்களை தொட்டாலும் அவரை மிகவும் பாதித்த விஷயம் அவரது மூத்த மகன் தனுஷ் அவர்கள்தான். ஆரம்பத்தில் சாதாரண மனிதர்களைப் போல இருந்தாலும் வளர வளர அவருடைய வளர்ச்சியில் சில மாற்றங்களை நெப்போலியன் மற்றும் அவருடைய மனைவி இருவருமே கண்டுபிடிச்சாங்க. டாக்டர்களிடம் போய் கேட்டப்போ உங்களுடைய மகனுக்கு தசை சிதைவு நோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. குணப்படுத்த மிகவும் கடினம்னு சொல்லிட்டாங்க. மனதால் மட்டுமே குணப்படுத்த முடியும், மருந்தால் முடியாது அப்படின்னு மருத்துவர்கள் கைவிரிச்சிட்டாங்க. நிறைய மருத்துவர்கள் தேடி போகிறாங்க, ஆனால் எதுவும் கை கூடலை. பிறகு திருநெல்வேலியில் இந்த நோய்க்கு சிகிச்சை தருவதாக கேள்விப்பட்டு அங்கு சென்று சிகிச்சை மேற்கொண்டு ஒரு சில நாட்களிலே சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டது. இதனால் அந்த மருத்துவருக்கு அந்த ஊரில் இதே போல நோயாளி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை செய்ய மருத்துவமனை ஒன்றையை கட்டி கொடுத்தாரு நெப்போலியன். இந்த நிலையில் எப்பேற்பட்ட தாய் தந்தையாக இருந்தாலும் தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கணுன்ற ஆசை இருக்கும். அப்படி தனுஷிற்கு பெண் பார்த்து கொண்டிருக்கும் போது அக்ஷயா என்ற பெண் கிடைச்சாங்க. இருவருக்கும் ஜப்பானில் திருமணம் முடிஞ்சது. தற்போது இரண்டாவது திருமணம் தனுஷுக்கும் அக்ஷயாவுக்கும் நடந்து முடிஞ்சது. இதற்கான காரணம் இருவரும் அமெரிக்காவில் தான் வாழ்ந்து வராங்க. ஏற்கனவே தனுஷ் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிறார். அக்ஷயாவுக்கும் அந்த சிட்டிசன்ஷிப்பை பெற வேணும் அப்படின்றதுனால அமெரிக்க சட்ட திட்டங்களை பின்பற்றணும். அதற்காகவே இந்த திருமணம் நடைபெற்றது. அந்த சிட்டிசன்ஷிப் வாங்குவதற்காகவே நடத்தப்பட்ட திருமணம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெப்போலியன் எவ்வளவு உயரம் போனாலும் தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்பதற்காக தன்னுடைய கடின உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கிறது மக்களிடையே பாராட்டை பெற்று வருது. இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகரான பிரசாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் மனைவியால் இவ்வளோ பெரிய சோகமா அப்படின்னு எல்லோரும் கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம். 1990 தொடங்கி 2000 ஆரம்ப காலகட்டம் வரைக்கும் அஜித், விஜய் போன்ற முன்னணி நடிகர்களுடன் போட்டியிட்டு வந்தவர் பிரசாந்த். இவர் பிறந்தது சினிமா குடும்பத்திலனாலும் தனது திறமையால் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கிக்கிட்டார். தந்தை தியாகராஜன் இயக்குனரும் நடிகரும் ஆவார். ஆனால் பிரசாந்த் தந்தையின் ஆதரவை வெறும் பின்னணியாக வச்சுக்கிட்டு தன் உழைப்பால் சினிமாவில் தனி முத்திரை பதிச்சார். ஜீன்ஸு, வின்னர் போன்ற ஹிட் படங்கள் மூலமாக திரையரங்குகளை நிரப்பிய பிரசாந்த் தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு பல மொழிகளிலும் நடித்து அசத்தினார். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சிக்கல்கள் அவரை திரையுலகில் இருந்து ஒதுக்கி வச்சது. அதன் பின்னர் அவர் திரையில் தொடர்ந்து தோணவே கிடையாது. திருமண வாழ்க்கையில் மனைவி கிரகலட்சுமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அவர் மீது எதிர்மறையான புகார்களை குவிச்சது. ஒரு கட்டத்தில் காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த சமயத்தில் தான் அவர் விவாகரத்து நடந்தது. திரையுலகில் முழுமையாக ஈடுபட முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார். பிரசாந்தின் குடும்பத்தினர் மீது வரதட்சணை புகார்கள் முன்வைக்கப்பட்டதாகவும் பிரசாந்தின் குடும்பம் இதனை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு போராடியதாகவும் பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் தெரிவிச்சிருந்தார். அவங்க சொல்லும்போது, அந்த காலகட்டத்தில் பிரசாந்த் குடும்பம் ரொம்ப சிரமப்பட்டுச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் அவர்கள் நிறையவே பார்த்தோன்னா குற்றச்சாட்டுகள்லேருந்து வெளிவர கடுமையாக போராடினாங்க. இறுதியில் உண்மை அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சது. இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பின் பிரசாந்த் தற்போது மீண்டும் திரையுலகில் நடித்து வராரு. அந்த வகையில் விஜய் நடித்த கோட் படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்ததோடு அந்தகன் படத்தில் ஹீரோவாகவும் நடித்தார். இப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வந்துட்டுருக்கு. எல்லோருமே இதை கேள்விப்பட்டதுலேருந்து இவ்வளோ பெரிய சோகம் இருக்கா அவருடைய வாழ்க்கைக்கு பின்னாடின்னு பேசி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.